நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைப் டைப்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைப் உள்ள இருக்க என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குதுன்றத நம்ம இப்போ டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா பிவிசி பைப். பிவிசி பைப் அப்படின்றது நார்மல் பைப். இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரைனேஜுக்கு யூஸ் பண்ணுவோம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிவுநீர் கடத்துறதுக்கு, பாத்ரூம்ல வந்து ஏதாவது கழிவுநீர் வந்து வெளியில கொண்டு போறதுக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் நார்மல் பிவிசி பைப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிபிவிசி பைப். சிபிவிசி பைப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் நம்ம கொடுப்போம்ல, நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர்ல இருந்து ஒரு லைன் கொடுப்போம்ல, அந்த மாதிரியே ஹாட் வாட்டர் கொண்டு போறதுக்கு சிபிவிசி பைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி பைப் இருக்குது. இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பியூரான குடிக்கிற வாட்டர்ல வந்து நம்ம கடத்துறதுக்கு இந்த யூபிவிசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிபிஆர் பைப் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. இந்த டைப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை ப்ரெஷர்ல வர வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கடத்துறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிபிஆர் என்ற அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ பைப். ஜிஐ பைப்புன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்புல தான் இருக்கும் அந்த பைப்பு. நம்ம இரும்பு பைப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெயில் படுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஐ பைப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயில் ரொம்ப ஹெவியா இருக்கிற இடத்துல வந்து பிவிசி பைப் போட்டோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட்னால அதோட இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஜிஐ பைப் யூஸ் பண்ணலாம். ஜிஐ பைப் போடுறப்ப வெயில் அடிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஜிஐ பைப் இருக்கிறப்ப மழை பெஞ்சா கண்டிப்பா வந்து பிரச்சனை தான். ஏன்னா வந்து துரு பிடிக்கும். துரு பிடிச்சா அந்த பைப் வந்து டேமேஜ் ஆகும். ஓகேவா? ஸோ மழை மட்டும் இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ பைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டான பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வெயிட் வைப்பீங்க, அந்த இடத்துல வந்து எனக்கு பைப்பு கனெக்ஷன் வந்து கொண்டு போகணும் அப்படின்றப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ பைப் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பிவிசி பைப் போட்டீங்கன்னா பிவிசி பைப் கண்டிப்பா உடஞ்சிரும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி ஜிஐ பைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த இடத்துல என்ன பிவிசி பைப் போடணுமா இல்ல ஜிஐ பைப் போடணுமா, எங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க இடத்துக்கு தந்தாப்புல நீங்க வாங்கி நீங்க மாட்டிக்கங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பைப். இந்த காப்பர் பைப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹாட் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பைப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம பிவிசி பைப்ல அந்த இடத்துல போட்டோம்னா ஹீட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து நம்ம சென்ட் பண்றப்ப அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அந்த தண்ணியை வந்து குடிக்க முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த காப்பர் பைப் யூஸ் பண்றப்ப மெல்ட் ஆகாது, கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் நடக்காது. அந்த ஹீட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஹீட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பைப்புக்கும் பிவிசி பைப்புக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஓகேவா? நம்ம ஹாட் வாட்டர் வந்து நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து நம்ம காப்பர் பைப் தான் போட்டாகணும். ஓகேவா? ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிவிசி டைப்ஸ் பார்த்தோம். பிவிசி பைப்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருப்போம்.